ஏனோக் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் நடக்கும். அடுத்தது இதான் நடக்க போகுது. தேவனோடு சஞ்சரிக்கிறோம், வார வாரம் வர்றோம், மற்ற நாட்களில் வர்றோம், சபைக்கு வர்றோம். இதெல்லாம் என்னது? தேவனோடு நடக்கிறது. இன்றைக்கி கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் நடத்தி சபையில் மூளைக்கல்லா வைத்து அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் எங்களோட உபதேசத்தில் கூட்டி கட்டப்பட்டு கொண்டு அந்த உபதேசத்தில் நம்ம இன்றைக்கி ஹை டாக்டரைன், நமக்கு நல்ல விசேஷமான டாக்டரைன்லாம் தந்து கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அவரோடு நடக்கும்படி வைக்கிறார். எவ்வளவு சோர்ந்து போகிறவங்களும் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலம் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவங்களை பெருக பண்ணுகிறார். எப்படியாவது அவங்களுக்கு நல்லா பார்த்துருக்குறேன், அவங்க பிரச்சனையில் போராட்டத்தில் அப்படியே போக மாட்டாங்க, போகிற வரைக்கும் தான் போவாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் பார்த்துக்கலாம் பாஸ்டர், நான் ஜெபிக்கிறேன், பார்ப்போம், நான் 20 நாள் உபவாசம் இருக்கிறேன், 10 நாள் உபவாசம் இருக்கிறேன், இந்த பிரச்சனையில் நான் பார்த்துருக்குறேன், நிறைய பேருக்கு அப்படி பார்த்துருக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தே வாக், கர்த்தரோட நடக்கிறாங்க.